புத்தகம் சொல்கிறது. அதனால் அனைவரும் இறந்த பின் ஒருவராக ஒவ்வொருவரும் எந்த நம்பிக்கையை சேர்ந்தவர்கள் என்று பிரிக்கப்பட்டு அவரவர்கள் நம்பிய விதத்தில் உள்ள சூழ்நிலையில் தீர்ப்பு நாளுக்காக காத்திருக்க பிரித்து வைக்கப்படுவார்கள். இதான் இப்ப சொன்னேன். அவரவர்கள் என்ன நம்பிக்கையில் இருந்தார்களோ அந்தந்த நம்பிக்கைக்குரிய உலகம் டைமென்ஷன் சென்று இருக்கிறது அல்லவா, அந்த டைமென்ஷனுக்கு அவரவர்கள் அனுப்பப்படுவார்கள். உதாரணமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, மார்ட்டின் லூத்தர் ஒரு புதிய தத்துவத்தை உருவாக்குகிறார். இன்றைய போப்பாண்டவர் கூட அந்த மார்ட்டின் லூத்தர் தத்துவத்தில் கருத்துக்கள் சொல்வதை பார்க்கிறோம். அதாவது பாவ மன்னிப்பு என்பது இரக்கத்தினால் கிடைக்கிறது, கடவுளுடைய இரக்கத்தினால் கிடைக்கிறது. அதனால் பாவம் குறித்து பயப்படாதீங்க, போய் பாவசீனத்தில் சொல்லிடுங்க, எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அது உங்களுக்கு கடவுளுடைய இரக்கத்தினால் மன்னிக்கப்படும் என்றெல்லாம் போப்பாண்டவர், இன்றைய திருத்தந்தை, அதை இனி போப்பாண்டவர் என்று அழைக்கக்கூடாதாம், அதை சொல்லியிருக்கிறார்கள். தந்தை திருத்தந்தை, ஃபாதர் ஹோலி ஃபாதர், இவ்வளவுதான். பிஷப் எல்லாம் போய் ஆண்டவரே என்றவரெல்லாம் அழைக்கக்கூடாதுன்னு போப்பாண்டவர் உத்தரவு போட்டு விட்டார்கள். பாருங்க, நான் அறியாமல் போப்பாண்டவர் தான் சொல்கிறேன், திருத்தந்தை என்று சொல்லாமல். இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கலாம் வச்சுக்கோங்க. அதாவது இனி அது மாதிரி கிறிஸ்தவர்கள் வாழக்கூடாது, எல்லாம் எளிமையாக வாழ வேண்டும் என்பதற்காக அது போன்ற ஒரு உத்தரவு பெற்று இருக்கிறார்கள். அதனால் இந்த திருத்தந்தை கூட இன்னும் அந்த மார்ட்டின் லூத்தருடைய தாக்கத்தில் இருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. அப்கோர்ஸ் அவர்கள் மர்சி, இரக்கத்தினால் உங்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்று சொல்வது கத்தோலிக்க போதனை தான், இரக்கம் மீட்பு. ஆனால் கத்தோலிக்க போதனையில் உள்ள இன்னொரு பகுதி என்ன என்றால் நீதி, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற நீதி. அந்த பகுதியை குறித்து திருத்தந்தை அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. அதனால் நாம் அதை குறை கூறுவதற்கு அங்கே இடமில்லை. ஏனென்றால் அதை குறித்து வரும்போது அவர் தெளிவாகி விடுவார்கள். இப்பொழுதைக்கு நமக்கு சொல்லித் தருவது என்னவென்றால், இரக்கம் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி என்ன சொல்லித் தருகிறார்கள் என்றால், நீங்கள் யாரையும் கண்டம் செய்யக்கூடாது, அதை சபிக்கக்கூடாது, இவன் நரகத்துக்கு போய்விடுவான் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் யாராக இருந்தாலும் அவன் மீட்பு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இரக்கம் என்று ஒன்று இருப்பதால், கடவுளுடைய இரக்கம் என்று ஒன்று இருப்பதால் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அவனுக்கு மீட்பு கிடைத்துவிடும் என்று திருத்தந்தை அவர்கள் நமக்கு சொல்ல வருகிறார்கள். ஆனால் இந்த எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் என்று அந்த வார்த்தை வாதம் வருகிறது அல்லவா, அது எங்கிருந்து வருகிறது என்றால் மார்ட்டின் லூத்தரிடம் இருந்து வருகிறது. அவர் அதான் பாவம் மன்னிக்கப்படாது, பாவ மன்னிப்பு சிட்டால் பாவம் மன்னிக்கப்படாது என்று சொல்வதற்கு எதிராக இவர்கள் என்ன சொல்கிறார்கள், இரக்கத்தினால் கடவுள் மன்னித்துடுவார் என்று சொல்கிறார்கள். அது அடுத்த பிரச்சனை. நாம் இப்பொழுது என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மார்ட்டின் லூத்தர் இது போன்ற ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்கிறார். எது போன்ற உலகம் என்றால், பாவம் செய்பவர்கள் எல்லாம் நரகம், புண்ணியம் செய்பவர்கள் எல்லாம் மோட்சம், அதில் இயேசுவை நம்புகிறவர்கள் எல்லாம் மோட்சம் என்று இவர் போதித்த உடனேயே அது போன்ற ஒரு டைமென்ஷன் அங்கே உருவாகி அந்த உலகம் அங்கே உருவாகிவிட்டது. அதனால் மார்ட்டின் லூத்தரை பின்பற்றி போகிறவர்கள் எங்கே போவார்கள் என்றால் அந்த உலகத்திற்கு போயிடுவார்கள். அப்புறம் மார்ட்டின் லூத்தர்லேருந்து பிரிஞ்சு வரார், ஜான் கால்வின் வரார், லூத்தரன் சபையிலிருந்து கால்வின் சபை வருகிறது. அதுதான் ப்ராட்டஸ்டன்ட் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா. அப்ப அதுல என்ன காரணத்தை சொல்லி விலகி வந்தார்களோ அந்த காரணத்தை வைத்து இன்னொரு உலகம் கால்வின் சபையை சேர்ந்தவர்களுக்கு உருவாக்கப்பட்டுள்ளது. அப்புறம் அதுல இருந்து எந்த சபைன்னு வச்சுக்கோங்க, செவன்த் அட்வென்டிஸ்ட், பாப்டிஸ்ட் என்னமா வருது, சல்வேஷன் ஆர்மி, அவங்க என்ன தத்துவம் போதிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு உலகம் உருவாக்கப்பட்டு இவர்கள் மட்டுமே அந்த உலகத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பது போன்ற ஒரு சூழ்நிலையை அங்கே ஏற்படுத்தி மற்றவர்கள்லாம் அங்கே காணணும்னு இவங்களாம் என்ன நினைச்சு வாங்குவோம், அவங்களுக்கெல்லாம் மீட்பு இல்லை போல, நம்ம தான் மீட்கப்பட்டு விட்டோம் என்பது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பார்கள். இந்த நிலைப்பாட்டுக்கு பேர் தான் உத்தரிக்கும் ஸ்தலத்தில் உள்ள நிலைப்பாடு. உத்தரிக்கும் இடம் அவர்களுக்கு இறந்த பின்பும் கூட அவர்களுடைய நம்பிக்கையை மாற்றி அமைத்து வாழ்வு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு தர அது ஒரு இடம். திருப்பி அந்த இடத்தை வாசி நான் காட்டுகிறேன். ஒருவர் தன்னுடைய நம்பிக்கையை மாற்றி உடன்படிக்கை மீது நம்பிக்கை வைக்கலாம். எப்ப? இந்த காத்திருக்கும் காலத்தில் கூட வேண்டுமானால் ஒருவர் தன்னுடைய நம்பிக்கையை மாற்றி உடன்படிக்கை மீது நம்பிக்கை வைக்கலாம். இந்த காத்திருக்கும் காலம்தான், காத்திருக்கும் தானே வெவ்வேறு டைமென்ஷன் உருவாக்கி, இது நிரந்தரம் அல்ல, தீர்ப்பு நாள் வரை. தீர்ப்பு நாள் என்று என்ன நடக்கும் என்றால் இந்த எல்லா டைமென்ஷனையும் அழித்து விடுவார். அதான் உலக முடிவு. உலக முடிவுனா ஏதோ இந்த மண்ணு, இந்த 5 பூதங்கள் அழிந்து போவது அல்ல, அவருடைய மற்ற எல்லா படைப்பும் அழிந்துவிடும். அப்ப என்ன,
அதுல இருந்தாதான் உயிர் தெளிந்து வருதுன்னா கல்லறை இந்த கல்லறையில இருந்து இல்ல, அதுதான் கல்லறை. ஒவ்வொரு டைமென்ஷனும் ஒவ்வொரு கல்லறை. அப்ப அதுல இருந்து ஆன்மாக்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். எங்க ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள்? ஆண்டவர் இயேசுக்கு முன்பாக ஒன்று கூட்டி நிறுத்தப்பட்டு அங்கே அப்பொழுதுதான் அந்த உண்மையை இயேசு உடைத்து பேசுவார். அதான் மறைபொருள் வெளிப்படும் நாள். என்ன பேசுவார் என்றால், இவ்வளவு நாள் நீங்க இருந்ததெல்லாம் உண்மையான உலகம் அல்ல, அது ஆன்மா உலகம். அதை நான் இப்போது அழித்து விடப் போகிறேன். அதற்கு முன்பு ஏன் அழித்து விடப் போகிறேன் என்பதை தான் இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுதான் தீர்ப்பு நாள் என்று சொல்லி இயேசு ஏற்பாடு செய்யும் நாள் தான் தீர்ப்பு நாள். அந்த தீர்ப்பு நாளின் பொழுதுதான் இந்த உண்மையை உரைத்து பேசுவார். என்ன பேசுவார் என்றால், யாரெல்லாம் இதற்கு முன்பு என்னிடம் உடன்படிக்கை செய்திருக்கிறீர்களோ, என்னுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்று யாரெல்லாம் உடன்படிக்கை செய்திருக்கிறீர்களோ அவர்கள் மட்டுமே இனி தொடர்ந்து வாழ்வர். இதற்கு பேர் தான் நிலைவாழ்வு என்று கூட ஒரு சிலர் நினைக்கலாம். இதுக்கு பேரும் நிலைவாழ்வு, அதாவது எஞ்சி இருப்பவர்கள், இதில் அழிக்கப்படாமல் எஞ்சி இருப்பவர்கள். இந்த டாமினிக் சேவியோ அவர்கள் சொல்வார் அவ்வளவா, நான் அஞ்ச மாட்டேன் அழியும் பொழுதுன்னு. அந்த அழிவு நேரம் என்பது இதுதான். மற்ற டைமென்ஷன் எல்லாம் அழிந்து வரும் பொழுது அது நெருப்பினால் அழிக்கப்படுவது போன்று தெரியும். ஆனால் அந்த நெருப்பில் அழியப்படும் பொழுது என்னுடைய டைமென்ஷன் அழியாது. அதனால் நான் அஞ்ச மாட்டேன் என்று டாமினிக் சேவியோ சொல்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் ஒரு கத்தோலிக்க புனிதர். அதனால் அவர் சொன்னதில் ஒரு உண்மை இருக்க வேண்டும். அதனால் தான் புனிதராக இருக்கிறார். அந்த உண்மையை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த டைமென்ஷன் அழியும் பொழுது நாம் அழிக்கப்படாமல் இருப்போம். ஏனென்றால் நம்முடைய டைமென்ஷன் மாற்றப்படும். இந்த டைமென்ஷன் சொல்லும்போது சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். அதாவது கொஞ்சம் படிப்பு கம்மியாக உள்ளவங்களும் புரியாமல் இருக்கலாம். ஆனால் படிப்பறிவு உள்ளவர்களுக்கு நிச்சயமாக ஈஸியாக புரியும் என்பதால் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். சரியா? அப்ப நாம் எல்லாம் மாற்றூறு பெறுவோம் அப்படின்னு பவுலடியார் சொல்கிறார். நாமெல்லாம் அழிய மாட்டோம், மாற்றூறு பெறுவோம், ஆவிக்குரிய உடலை பெறுவோம் அப்படின்னு சொல்றார் அழிவு காலத்தை குறித்து. அதுதான் டாமினிக் சேவியன் சொன்னாரு. அந்த மாற்றூறு பெறுவது என்றால் என்ன? அதான் இப்ப நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப அந்த மாற்றூறு பெறுவது என்றால் என்ன என்றால், நம்முடைய டைமென்ஷன் மனித டைமென்ஷனில் இருந்து மாற்றப்பட்டு கடவுளுடைய டைமென்ஷனுக்கு மாறிவிடுவோம், கடவுளுடைய உலகிற்கு மாறிவிடுவோம். அதனால் இவர் அழிக்கும் பொழுது அந்த டைமென்ஷன் அழியாது. டைமென்ஷன் என்ன? இந்த இடத்திலேயே எப்படி வெவ்வேறு உலகம், விண்ணுலகம் என்பது எங்கேயோ ஆகாயத்துல மேல பார்த்து இருக்கிறது, மேல கை தூக்குவாங்க. அவ்வளவு பேருமே இந்த திருவிவிலியத்தில் புரிதல் இல்லாதவர்கள். உருண்டையாக இருக்கிற பூமியில எது மேல எது கீழே தெரியல. எல்லாரும் மேல பார்த்தா ஒருத்தன் கிழக்க பார்த்து மேலங்கிறான், ஒருத்தன் மேற்க பார்த்து மேலங்கிறான், ஒருத்தன் வடக்க பார்த்து மேலங்கிறான், ஒருத்தன் தெற்க பார்த்து மேலங்கிறான். அது சாமியார்களும் கை தூக்க சொல்றாங்க மேல பார்த்து. மேல எல்லாம் பார்த்தெல்லாம் ஒண்ணும் இல்ல, நமக்கு உள்ளர இருக்கு அப்படின்னு இயேசு சொல்கிறார். அது உள்ளர இருக்குன்னா என்ன? டைமென்ஷனுக்கு வழி நமக்குள்ளரே, நம்ம இருக்கும் இடத்திலே இருக்கிறது. ஒரு டைமென்ஷன்ல இருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு போறதுக்கு நான் மேல போய் ஆகாயத்துல இருந்து இருக்கிறதுல. ஆதாம் ஏவாள் அங்கிருந்து மண் உலகிற்கு அனுப்பப்பட்டார்கள் என்றால் அவர்கள் இருந்த டைமென்ஷனில் இருந்து மண் உலகின் டைமென்ஷனுக்கு அனுப்பப்படுகிறார்கள். அப்ப அந்த நபர் இன்னொரு கேள்வி கேட்டார்கள், அந்த குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்ற ஒரு கேள்வி. அது சரியா என்று. அதுதான் எவல்யூஷன் இங்க நடந்து கொண்டு இருக்கிறது. இங்க எவல்யூஷன் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே விண்ணுலகத்தில் கடவுளுடைய திட்டம் அவருடைய டைமென்ஷனில் ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அங்கிருந்து அனுப்பப்படுகிறார் என்றால் அந்த டைமென்ஷனில் இருந்து இந்த டைமென்ஷனுக்கு அனுப்பப்பட்டு இடையில் கருவுகளை வைத்து சுழலும் நெருப்பு வாழ் அப்படிங்கிற மீனிங்ல வரும். அந்த சுழலும் நெருப்பு உள்ளே வாழ் அதை நட்பு வச்சாங்கன்னா அதுதான் ஒரு டைமென்ஷன்ல இருந்து இன்னொரு டைமென்ஷன் போறதுக்கான இடையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு வாழ் எப்படி காப்பாற்றுமோ அது போன்று இதுல இருந்து அதுக்கு யாரும் போகாம தடுத்துவாங்க. இந்த ஏழை அபிரகாம் மடியில் படுத்திருப்பார் அல்லவா லாசர். அப்ப அந்த படுத்திருக்கும் பொழுது இங்க இருந்து யாராச்சும் அங்க போகணுமான்னு கேட்கல. அது ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது, இங்க இருந்து யாரும் அங்க போக முடியாது, அங்க இருந்து வர முடியாதுன்னு சொல்றாரு அல்லவா. அதெல்லாம் இதுதான் ஒரு டைமென்ஷன் இன்னொரு டைமென்ஷன் நம்ம இஷ்டத்துக்குலாம் போயிடலாம் வர முடியாது. அதனால் நாம் மாற்று பெறுவோம்னா என்ன? இந்த டைமென்ஷனை சேர்ந்த நாம் கடவுள் டைமென்ஷனுக்கு மாறிவிடுவோம். அதான் கடவுள் இனமாக மாறுவது. எல்லோரும் யாரெல்லாம் இந்த உடன்படிக்கை செய்தார்களோ அவர்களெல்லாம் அந்த ஒரு டைமென்ஷனுக்குள் கொண்டு வரப்பட்டு இந்த உடன்படிக்கை செய்யாமல் மற்ற டைமென்ஷன்ல இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் அந்த டைமென்ஷனை அழிக்கும் பொழுது அவர்களும் சேர்ந்து அழிந்து விடுவார்கள். அது ஆன்மா சாவு. ஆன்மா அழிக்கப்படும், அழித்து விடப்படும்.
டைமென்ஷனை அழிக்க முடிந்தவரால். அப்ப எந்த கடவுள் ஆன்மாவை அழித்து விட முடியும் என்று சொல்கிறாரோ அவர் அதை அழிக்க முடியும். மற்ற கடவுள் எல்லாம் ஆன்மா அழிக்கப்பட முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள், குறிப்பாக கிருஷ்ணன், புத்தர் போன்றவர்கள் எல்லாம் ஆன்மாவை அழிக்க முடியாது, ஆன்மாவைனா பிறக்காம பிடிச்சி வச்சுக்கலாம், அதுக்கு வேணா நான் உதவுவேன் என்று சொல்பவர்கள் தான் அவர்கள். சரியா? ஆனால் இங்க என்னன்னா, அந்த டைமென்ஷன், எந்த டைமென்ஷன்ல கிருஷ்ணன் இருக்கிறாரோ, எந்த டைமென்ஷன்ல புத்தர் இருக்கிறாரோ, எந்த டைமென்ஷன்ல தேவலோகம் இருக்கிறதோ, அந்த டைமென்ஷன் எல்லாம் அழிக்கப்படும். அதெல்லாம் அழித்து விடப்பட்டால் மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு டைமென்ஷன் தான். அந்த டைமென்ஷன்ல தான் இயேசு கிறிஸ்து இருப்பார், ஆண்டவர் இயேசு இருப்பார். அந்த டைமென்ஷன்ல தந்தையாய கடவுள் இருப்பார்கள். அந்த டைமென்ஷன்ல தூயாயானவர் இருப்பார். அந்த டைமென்ஷன்ல தான் அன்னை மரியாள் இருப்பார்கள். அதுலதான் அனைத்து புனிதர்களும் இருப்பார்கள். அப்ப தீர்ப்பு நாளின் பொழுது சேர்த்து கொள்ளப்படுவோர் அனைவரும் அதில் இருப்பார்கள். அந்த டைமென்ஷனை தான் நாம் சொர்க்கம், மோட்சம் என்று சொல்கிறோம். இப்ப இந்த கேள்விக்கு வருவோமா? தனி தீர்வு என்றால் என்ன? அடுத்த இதுல பார்க்கிறோம்.